ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திரகலாவோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதியும் இனியும் இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வருமோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தினால நம்ம கார்த்தியை சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரமாக நம்ம ரேவதிக்கு கார்த்தியுடனான அந்த மேரேஜை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சந்திரகலாவும் மருதுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது நீ ரேவதியை தீர்த்துக்கிட்டுவல்ல, அந்த சமயம் பார்த்து என்னோட அக்கா சாமுண்டேஸ்வரிக்கும் பிரச்சனை வர மாதிரி ஒரு செயலை பண்ணிடணும் அப்படின்னு சொன்ன உடனே மருதுவும் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம சாமுண்டேஸ்வரியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து முடியெல்லாம் போட்டுட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு முன்னாடி நிற்கும் போது, யாரா நீங்கள், எதுக்கடா இங்கே பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல கேட்கும்போது மருது அப்படியே அந்த மாஸ்கை கலத்துறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே டென்ஷன் ஆகி நிற்கிறாங்க. என்னடா நீ வந்து ஜெயிலில் தானே இருந்திருப்ப, இப்போ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது, சந்திராவும் பாத்தியாக்கா இவனோட நிலைமைய கொஞ்ச நாள்லயே வெளியில வந்துட்டான், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்க துப்பாக்கியை வச்சு சரி அவனை சுட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு போகும்போது மருதோட ஆட்கள் எல்லாருமே சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே அப்படியே மடக்கி பிடிக்கிறாங்க. நம்ம ரோஹிணி, மயில் வாகனம் எல்லாருமே அப்படியே பயந்து போய் நிற்கும் போது மயில் வாகனமும் என்னடா இப்போ பார்த்து சகலையை கண்ணிலேயே சகலை எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு எண்ணத்தோடு இருக்கும்போது மருதுவும் சரி நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்க, எங்கே ரேவதி, ரேவதி எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது அங்கே உள்ளவங்க எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து இப்படி ஒரு ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே அந்த ரேவதி தான், அவளை சும்மாவே விட மாட்டேன். அதுலேயும் இந்த சாமுண்டீஸ்வரி நீ வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை வந்து செருப்பால் அரைஞ்சல்ல, அது வந்து நான் ஒரு நாளுமே மறக்க மாட்டேன். ரேவதியோட கதையை முடிச்சுட்டு உன்னோட கதையை முடிக்க வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி மருது சொல்லிட்டு இருக்கும்போது சந்திரகலாவும் என்னடா இது, நமக்கு நம்ம அக்காவோட கதையும் முடிக்கணுமே, இவன் என்னடானா இந்த ரேவதியை தான் பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு டென்ஷனில் இருக்கும்போது மருதுவும் அந்த ரவுடி கும்பல் எல்லாரையுமே கீழே விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஆட்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, நான் ரேவதியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மருது கிளம்புறதுக்காக தயாராகிறாங்க. நம்ம ரேவதியும் கரெக்டாக மாடியிலேருந்து படியில் வரும்போது இதெல்லாம் கவனிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி இதை பார்த்த உடனே ரேவதி நீ வந்து இங்கே வராத, மேலே போய் எங்கேயாவது ஒளிஞ்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டணுன்னு நம்ம ரேவதியும் சரி நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மேலே மாடிக்கு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருக்காங்க. மருதுவும் ரேவதி இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ரூமுக்குள்ளே தான் இருப்பா ரேவதி, ஒழுங்கு மரியாதையாக வெளியில் வந்துடு, நீ மட்டும் வெளியில் வரலன்னு வச்சுக்கேன் உன்னோட அம்மாவையெல்லாம் நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கும் போது என்னதான் இருந்தாலும் நம்ம ரேவதி பதட்டமாக ஒரு சாக்குக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சு போய் இருக்கும்போது கரெக்டாக மருதுவும் ரேவதி ஒழுங்கு மரியாதையாக வெளியில் வான்னு சத்தம் போடுறாங்க. ரேவதி எல்லாம் கண்டுக்கா மாதிரி இல்லை, எப்படியாவது கார்த்தி மாமா வந்து காப்பாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திக்கு ஒரு செய்தி வருது. அந்த அதிகாரிகள் எல்லாருமே அவங்க நம்ம கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மருது இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன், எப்படி இருந்தாலுமே உங்கள் அத்தைக்கு வீட்டுக்கு தான் போயிருப்பான், ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம கார்த்தி ஃபாஸ்ட்டாக சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கே வராங்க. மருது கரெக்டாட்டு ரேவதியை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து இழுத்துட்டு வரும்போது யாரோ ஒருத்தங்க கதவு தட்டின மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதை கேட்ட மருதுவும் யாரா இருக்கும், இந்த கார்த்தியா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு பதட்டாகிறாங்க. நம்ம மயில் வாகனமும் சகலை தான் கண்டிப்பாக வந்திருப்பாங்க, கடைசி நேரத்தில் நம்ம சகலை நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது யார் வந்தாலுமே கதவை திறக்காதுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மருது கீழே வந்து பார்க்குறாங்க. நம்ம கார்த்தி செம மாசா வந்து அந்த இடத்துல ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணும்போது மருதுவும் டே ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ, ஒன்னால தாண்டா இவ்வளோ பிரச்சனை, ஒன்று நான் விட்டு வைக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக பிரச்சனை பண்ணும்போது நம்ம கார்த்தி செம மாசா சாமுண்டேஸ்வரி எல்லாரையுமே அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அதிகாரிகளும் வந்து மருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு சரி பார்த்தீங்கன்னா நம்ம மயில் வாகனமும் நல்ல சமயத்தில் வந்துட்டு சகல நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கே இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே எந்த நிலைமைக்கு ஆயிருப்பாங்கன்னு நினச்சாலே எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. சரி இந்த மருது எப்படி ஜெயிலேருந்து எஸ்கேப் பண்ணான்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சந்திரகலாவும் இந்த மருதுவை வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணால் எல்லாமே சொதப்பிட்டு எப்படியாவது கடைசி நேரத்தில் வந்து இந்த கார்த்தி பையன் வந்து கெடுத்து விட்டுட்டானே, இதோட இல்லாமல் ரேவதியோட உயிருக்கும் சாமுண்டீஸ்வரி உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வரணும்னு பார்த்தேன், எல்லாமே சொதப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா ஒரு யோசனையில் இருக்கும்போது நம்ம கார்த்தி மயில்வனத்துக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இது வந்து சின்னத்தோடைய வேலை தான், அவங்க தான் இந்த மருதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கார்த்திக்கு புரிய வருது.
சந்திரா கிட்ட கார்த்தியும், "என்ன எவ்வளோ பட்டாலுமே நீங்கலாம் திருந்த மாட்டீங்களா? ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். உங்களாலயும் உங்க சிவனாண்டினாலயும் தான் இவ்வளோ பிரச்சனை. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் மாமாவையும் இப்படி செய்தீங்க. அதே சமயத்தில சாமுண்டீஸ்வரி அத்தைக்கும், ரேவதிக்கும் ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா, உங்கள வந்து நான் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே பதட்டமான நம்ம ரேவதியும் கார்த்திட்ட வந்து, "நல்ல வேளை கார்த்தி மாமா, நீங்க கரெக்ட்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன். எங்க அந்த மருதோட பிடியில மாட்டிருவேன்னு" சொல்லிட்டு பயங்கரமா பதட்டம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திட்ட சொல்லும்போது, "கார்த்தி, நீ எதுக்குமே கவலைப்படாத ரேவதி. நான் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வர்றதுக்கு விடவே மாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஒரு குழப்பத்தோட இருக்கும்போது, நம்ம மயில் வாகனமும், "அத்தை, இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்ல. மாமா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த சிவனாண்டி வந்து மாமாவுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாரி ஒரு செயல பண்ணா. இன்னொரு பக்கம் இந்த மருதுவும் எஸ்கேப் ஆயி இந்த மாரி ஒரு இடத்துக்கு வந்துட்டான். இனி மறுபடியும் அந்த இடத்துலருந்து எஸ்கேப் ஆகி நமக்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் குடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம்? அதுவரைக்கும் கார்த்தி வந்து நம்ம கூடயே இருக்கட்டு. கார்த்தி நம்ம கூடயே இருந்தான்னா, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது, சாமுண்டேஸ்வரியும், "ஒரு நாளுமே அவனுக்கு உதவிய நான் வந்து கேட்கவே மாட்டேன். அவன் இனிமே இந்த வீட்லயே இருக்கக்கூடாது." அப்படி சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரி எதிர்த்து, "என்னம்மா பேசிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்தையும் நீ பார்த்தல்ல. இப்ப வீட்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னால எப்படிம்மா இப்படிலாம் பேச முடியுது? நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே கார்த்தி மாமா தானே எப்பவுமே முன்னிருந்து நம்மள எப்பவுமே காப்பாத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம வீட்ல இருந்தா தான் என்னம்மா?" அப்படிங்கிற மாரி நம்ம சாமுண்டேஸ்வரி எதிர்த்து நம்ம ரேவதி இருக்கும்போது, சாமுண்டேஸ்வரியும், "என்ன பேசிட்டு இருக்க? புரியாம பேசாத. எல்லா விஷயங்களும் பத்தி தெரிஞ்சுனா நீ இப்படிலாம் பேச மாட்ட." அப்படி சொல்லி சத்தம் போடும்போது, சந்திரகலாவும், "அதான் அக்கா சொல்லிட்டு இருக்கால்ல. அதுக்கப்புறமா எதுக்கு அவள எதிர்த்து இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்தாலுமே இந்த கார்த்தி இனிமே வீட்லயே இருக்கக்கூடாது." அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது, நம்ம மயில் வாகனமும், "அப்படியெல்லாம் இல்ல. கண்டிப்பா வந்து சகல இந்த வீட்ல இருந்தா நல்லபடியா இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே நமக்கு நல்லதுக்கு தானே செய்றாங்க." அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்திய பத்தி பேசும்போது, ஒரு கட்டத்துல நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரிய கார்த்திய வீட்ல இருக்கிறதுக்கு அப்படியே சம்மதிக்கிறாங்க. இத எதிர்பார்க்காத நம்ம சந்திரகலாவும், "என்னக்கா நீ பேசிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலுமே உனக்கு எல்லா விஷயத்த பத்தி தெரிஞ்ச பிறகும் இந்த கார்த்திய வீட்டுக்குள்ள ஏத்துறது சரியான செயல் கிடையாது." அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும், "நடக்கிற விஷயத்த எல்லாமே நீயும் பார்த்துட்டு தானே இருக்க சந்திரா. எதுவா இருந்தாலும் என்னோட பொண்ணுங்க எல்லாருமே நல்லபடியா சேஃபா இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம்." அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரேவதிக்கு கார்த்திக் மேல உள்ள அன்பு இன்னும் அதிகம் ஆயிட்டே வருது. நம்ம கார்த்தி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரோகிணி இதெல்லாம் பார்த்துட்டு, என்னதான் இருந்தாலும் கடைசியில கார்த்தியும் ரேவதிய தான் ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ரேவதிக்கு இந்த சந்திரகலாவோட சுயரூபம் எல்லாமே கூடிய சீக்கிரமா தெரிய வரப்போகுது. அந்த மருது எஸ்கேப் ஆனதுக்கும், அப்ப இப்படி இருக்கிறதுக்கு காரணமே சந்திரா சித்தி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ரேவதிக்கு பழைய ஞாபகங்களும் வந்துட்டு போகுது. கார்த்தியுடனான அந்த ஞாபகங்கள் நம்ம ரேவதிக்கு திரும்பி வரப்போகுதுன்னே சொல்லலாம்.